Hi everyone. In class 12 physicsல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது போர்டு எக்ஸாம்ல 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது பாருங்க. சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட். ஸோ சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 20 ஓம் கொடுத்துருக்காங்க. எல்லோட வேல்யூ இண்டக்டன்ஸ் 2 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் சி வந்து 50 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் அக்ராஸ் த 200 வோல்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 200 வோல்ட் சப்ளை அக்ராஸ் த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னும் போது டு ஃபைண்ட் எழுதிக்கிறோம். இது கிவன் அப்படின்னு போட்டுங்க. டு ஃபைண்டில் ஐ நாட் வேல்யூ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் பவர் பி ஆவரேஜ். நெக்ஸ்ட் கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் பிசி. சரியா? ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஆர்எம்எஸ் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது, ஓம்ஸில் தான் V = IRன்னு போடுவோம்ல, அதை இங்கே எப்படி மாத்திரம் பாருங்கள். VRMS = IRMS எல்லாமே இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் Z இருக்கும். ஸோ அப்போ IRMS மட்டும் வேணும் அப்படின்னும் போது VRMS/Z. சரியா? ஸோ VRMS/Z. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வோல்டேஜ் வந்து 200 இருக்குது. Z வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னும் போது எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கரண்ட்ன்ற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னும் போது Z = R. அதுதான் அது ரெசனன்ஸ் கண்டிஷன். சரியா? RES ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது Z = Rன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் Z பதில் Rன்னு எடுத்துக்கிறேன். IRMS = VRMS/R. VRMS வந்து எவ்வளோ இருக்குது, 200 வோல்ட்டு டிவைடட் பை R வேல்யூ. R வந்து 20. ஸோ 2 1s are 2 10s are IRMS வந்து 10 ஆம்ப். சரியா? 10 ஆம்பியர். ஆனால் இங்கே கேட்டிருக்குது I0. சரியா? I0 தான் கொஸ்டின் மார்க். இதோட ஃபார்முலா தெரியும். IRMSனா I0/√2. சரியா? அப்போ I0 வேணும்னா என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். I0 = √2 IRMS. சரியா? அப்போ √2ஓட வேல்யூ 1.414 × IRMS 10. ஸோ அப்போ இது கூட 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா I0 = 14.14 ஆம்பியர். சரியா? ஸோ I0 எப்போவுமே மேக்ஸிமமாக தான் இருக்கும், IRMS கம்மியாக தான் இருக்கும். இது முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஆவரேஜ் பவர். ஸோ ஆவரேஜ் பவர் இதோ இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் இங்கேயுமே அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? சரியா? செகண்ட் கொஸ்டினில் கொடுத்ததை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஆவரேஜ் பவர். ஸோ அப்போ ஆவரேஜ் பவர் ஓவர் த ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் என்ன பண்ணுவோம். ஸோ பி பவர் அப்படின்னும் போது ஆவரேஜ் பவர் = VRMS IRMS. சரியா? VRMS IRMS இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது பவர் வந்து I²RMS P = I²R அப்படின்னு எடுப்போம் பார்த்தியா. ஸோ அதையும் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ I²RMS அப்படின்னும் போது I²RMS என்னும் போது 10². ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 20 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ வரப்போகுது, இது வந்து 100 2000 வந்துடும். சரியா? 2000 வாட். பவர் என்னும் போது வாட்ஸ் அப்படின்னு போட்டுருப்பேன். இதுவும் முடிச்சிட்டோமா? தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். தேர்ட் பார்ட்டில் கால்குலேட் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஸோ V அக்ராஸ் த கெப்பாசிட்டர். ஸோ V அக்ராஸ் த கெப்பாசிட்டர்னா பொட்டன்ஷியல்னாலே ஓம்ஸில் படி V = IR. IRMS எடுத்துக்கலாம், ஏன்னா கரண்ட்டு சேமாக தான் இருக்குது. பொட்டன்ஷியல் ட்ராப் R என்னும் போது நான் அது இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸாக XC கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ XC அப்படின்னும் போது IRMS. XCயோட ஃபார்முலானா அது XC அப்படின்னும் போது 1/C⍵. C⍵வா? ஸோ 1/C⍵. இதை கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இங்கே ஒமேகா வேல்யூ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தரல. ஒமேகாவுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னாலே XL = XC. அதை சால்வ் பண்ணும்போது ஒமேகா = 1/√LCன்னு வந்துருக்கும். சரியா? ஸோ 1/√LCன்னு வரும். ரெசனன்ஸ் கண்டிஷனில் அதோட ஃப்ரீக்வன்சி 1/√LC அப்படின்னு வரும். அதையும் தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். IRMS × 1/C. ஒமேகாவுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், 1/√LC. ஸோ இந்த சியை கூட நான் √C போட்டுக்கலாம். சரியா? அப்போ ஒரு √C போயிடும். அப்போ இது √C/Lன்னு வரும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/√C/Lன்னு வரும். இது ரெசிப்ரோக்கேட் பண்ணும்போது IRMS × √L/√C அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ IRMSோட வேல்யூ 10. IRMS
இதோ 10 ரூட் ஆஃப் எல், எல்லோட வேல்யூ கொஷனில் கொடுத்தது 2. கெப்பாசிட்டன்ஸ் வந்து மைக்ரோ ஃபேரட், 50 இன்ட்டு மைக்ரோ ஃபேரடா, 10 பவர் -6 கீழே இருக்கும்போது அதை நான் மேலே எடுத்து வரும்போது 10 பவர் +6 போட்டுக்கிறேன். இதுவுமே நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 10 இன்ட்டு இதை ரூட் ஆஃப் 200 இன்ட்டு 10 பவர் 4ன்னு போட்டு இதை 15 போட்டுக்கிறேன். 51 சார் 54 சார் வரும். சரியா? ஸோ 4 இன்ட்டு 10 பவர் 4 இருக்குது, ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 4 வந்து 2 ஆயிரும், இது வந்து 10 ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 3 zeros 2000 வோல்ட். சரியா? தட்ஸ் இட். ஸோ இப்போ சீரிஸ் சிஆர் சர்க்யூட் அப்படின்னும் போது கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது, கனெக்டட் அக்ராஸ் த ஏசி சோர்ஸ், இது மாதிரி தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 200 ஓம்னே கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸு ஓம்னு தரல, அப்போ இது கெப்பாசிட்டன்ஸ் சி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 50/π மைக்ரோ ஃபேரட் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மைக்ரோன்னும் போது 50/π இன்ட்டு 10 பவர் -6 ஃபேரட் போட்டு வச்சுருக்கீங்க. இஸ் கனெக்டட் அக்ராஸ் த ஏசி சோர்ஸ். வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் E0 வந்து 100 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க, 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிவன் அப்படின்னு போட்டு வச்சுருங்க. டு ஃபைண்ட் வந்து இம்படன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இசட். ஸோ இம்படன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் இசட் கேட்டிருக்காங்க, பேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, ஏபி, அந்த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், வி வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், விஆர் மட்டும் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் சரி சரியா? சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இசட் என்னும் போது ஃபார்முலா என்ன வரப்போகுது, R² + XC - XL வரும். இங்கே எல் இல்லை, அதனால் XL² இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சி, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சின்றதால XC மட்டும் வரும், XL வராது. சரியா? ஸோ இப்போ ஆரோட வேல்யூ இருக்குது 200 ஓம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. XCயோட வேல்யூ தெரியல. XC அப்படின்னும் போது 1/C ஒமேகா. சரியா? ஸோ 1/C ஒமேகான்னும் போது 2πf, 2π ஃப்ரீக்வன்சி நியூ. சரியா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். XC அப்படின்னும் போது 1 கெப்பாசிட்டன்ஸ் சியோட வேல்யூ 50/π மைக்ரோவில் 10 பவர் -6 இன்ட்டு 2 இன்ட்டு π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, ஃப்ரீக்வன்சி 50. சரியா? ஸோ 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பையன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வேறு என்ன இருக்கும், இந்த 0 XC = 1/5 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறேன். 5 2 10. இந்த 2 0னா 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர் -6. ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், 10 பவர் -4 வரும், மேலே வரும்போது +4 வரும். 10 பவர் 4 டிவைடட் பை 10ன்னு வரும். ஒரு 10 போச்சுன்னா XCயோட வேல்யூ வந்து 1000 அப்படின்னு வருது. சரியா? ஸோ 1000 ஓம். ஸோ இங்கே இது மட்டும் தான் பார்த்தோம். இங்கே ஒரு 5 வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இன்ட்டு 5 வந்திருக்குமா? ஸோ இன்ட்டு 5 வந்திருக்கும் மேலே. ஸோ அதை எப்படி பண்ணலாம், இதை ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ கேல்குலேஷனை இந்த பார்ட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்கும் பாருங்கள், பை மட்டும் கேன்சல் ஆகிருக்கு. இந்த 10 பவர் -6 மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 பவர் +6 ஆகிடுச்சு. இந்த 50 அப்படியே வச்சுங்க, 50 × 50 × 2 அப்படியே போட்டு வச்சுக்கலாம். அப்போனா 5 5 25, 10 பவர் 6 × 25 00 இருக்குது. 00னா 100 × 2. இதான் இந்த 0 போச்சுன்னா 10 பவர் 4 வரப்போகுது. கீழே வந்து 25 2 15 வரப்போகுது. சரியா? ஸோ 15 வரப்போகுது. இதை 100 × 10² / 15 போட்டோன்னா 51 52 2 × 10² 200. சரியா? கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த 50 விட்டுருந்தோம், கரெக்டாக பண்ணோம். ஸோ 200 ஓம் ஆச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இசட் என்னும் போது R² போது 200² ப்ளஸ் XCயும் 200 தான் வந்திருக்கு. இதுவுமே 200², ரெண்டுமே சேம் வேல்யூவில். அப்போனா ஆகும் 2 டைம்ஸ் ஆஃப் 200² போடலாம். 2 டைம்ஸ் ஆஃப் 200². அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 200² அப்படின்னும் போது என்ன ஆகிடும், √2. இது மட்டும் √2 வெளியில் வந்துடும், √2னே இருக்கும். இது வந்து 200ன்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ √2 200. இதையும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஸோ இதை எப்போவுமே நம்பர் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். 200 √2 ஓம். இதை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன ஆன்சர் இம்படன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இம்படன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா பேஸ் டிஃப்ரென்ஸ் பை. பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ஆங்கிள் யூஸ் பண்ணணும். tan π = XC - XL வருமா? ஸோ இந்த இடத்துல வெறும் XC மட்டும் தான் இருக்குது. XC/tan
ஆறுன்னு வரப்போகுது. ஸோ எக்ஸசியோட வேல்யூ வந்து 200, ஆரும் 200, 200/200 1ன்னு வரப்போகுது. ஸோ 1 tan பையோட வேல்யூ 1. ஸோ tan பை எப்போ 1 வரும் அப்படின்னும் போது 45. ஸோ tan பை வந்து tan 45 அப்படின்னு வரப்போகுது. ஸோ 1ன்னு வரும், அதுதான் வந்து 45 டிகிரி. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை வந்து 45 டிகிரி. சரியா? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 45 டிகிரி. பி கொஸ்டினுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஸோ சி கொஸ்டின் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னும் போது விஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னும் போது ஐஆர்எம்எஸ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐஆர்எம்எஸ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஆர்எம்எஸ் தெரியுமா? தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஐஆர்எம்எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு இசட்டா. ஸோ இது தானே ஃபார்முலா. ஸோ இதில் எல்லாமே தெரிய போகுது. விஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து மேக்ஸிமம் E0 தான் கொடுத்துருக்காங்க. விஆர்எம்எஸ் அப்படின்னும் போது நான் வரப்போகுது V0/√2. சரியா? V0/√2வா? ஸோ அப்போ அதோட வேல்யூ 100/√2ன்னு வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ தெரியும். இசட்டோட வேல்யூ 200 × √2. ஸோ அப்போ ஐஆர்எம்எஸ் மட்டும் கண்டுபிடிச்சலாமா? ஐஆர்எம்எஸ் அப்படின்னும் போது VRMS/Z. விஆர்எம்எஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 100/√2 டிவைடட் பை இசட் வந்து 200/√2. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 100/√2 கீழே எதுவும் இல்லைன்னா 1/200/2ன்னு வரப்போகுது. இந்த 00 கேன்சல் ஆகிடும். 1/√2 × √2 2 ஆகிடும். 2 × 2 4 ஆகிடும். சரியா? ஸோ அப்போ ஐஆர்எம்எஸோட வேல்யூ வந்து 1/4 ஆம்பியர். ஸோ நம்மளுக்கு ஆனால் இதுதான் தேவை. அப்போ இது கூட என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் போட்டுறேன் 1/4 × ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 200. ஸோ 200 அப்படி பண்ணும்போது 4 1s 4 5s. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த இது வந்து 50 வோல்ட். சரியா? ஸோ 4 1s 4 5s 20 50 வோல்ட். வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து 50 வோல்ட். ஸோ இப்போ இந்த பார்ட்டில் கிளியராக பார்த்துங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் மட்டும் தேவை. ஸோ இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தேவைன்னா இங்கே போகிற கரண்ட் ஐஆர்எம்எஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஐஆர்எம்எஸ் தெரியாது. ஸோ ஐஆர்எம்எஸ் தேவோம் அப்படின்னா என்டையர் சர்க்யூட்டை சிங்கிள் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி வச்சு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இசட்டுன்னு எடுத்துப்போம். அதனால தான் விஆர்எம்எஸ்னா ஐஆர்எம்எஸ் இன்ட்டு இசட்டு. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சலாம். விஆர்எம்எஸ் வந்து அவங்க கொடுத்த வோல்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சோம். இசட் வந்து டோட்டல் சர்க்யூட் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல இந்த என்டையர் சர்க்யூட்டில் கரண்ட் ஐஆர்எம்எஸ் இதுதான் போயிட்டுருக்கும். சரியா? ஸோ ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சோன்னா இப்போ இந்த இடத்துல இது போட்டோன்னா இது வந்துட போகுது. சரியா? சப்போஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஐஆர்எம்எஸ் இன்ட்டு எக்ஸ்சி போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதில் ரெசிஸ்டர் வந்து ஆரோட வேல்யூ 30 ஓம் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர் சியோட வேல்யூ 250 பை மைக்ரோ ஃபாரட். போன கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இருக்குது. 250 பை இன்ட்டு மைக்ரோனும் போது 10⁻⁻6 ஃபாரட் கனெக்டட் டு த வோல்ட். கனெக்டட் வோல்ட் வந்து 200ன்னே கொடுத்துட்டாங்க. சரியா? 200 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ்ன்ற மாதிரி தான். ஃப்ரீக்வன்சியும் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ் ஏசி சோர்ஸ்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேல்குலேட் த கரண்ட் இந்த சர்க்யூட் டு ஃபைண்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கரண்ட் ஐ இந்த சர்க்யூட் ஐ கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் விஆர் விசி இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் திஸ் வோல்டேஜ் இஸ் மோர் தென் த சோர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த 200ஓட ஜாஸ்தியாக இருக்கும். விஆர் ப்ளஸ் விசி கிரேட்டர் தென் விஆர்எம்எஸ்ன்னு இருக்கும். அதை எப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன் தரணும். இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஐஆர்எம்எஸ் தேவை. ஐஆர்எம்எஸ் அப்படின்னும் போது ஓம்ஸ் லா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். V = IR யூஸ்வலாக. இங்கே எல்லாமே ஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் என்டையர் சர்க்யூட்னும் போது இசட் வந்துடும். ஐஆர்எம்எஸ் வேணும்னும் போது ஐஆர்எம்எஸ் என்னும் போது VRMS/Z. விஆர்எம்எஸ் இருக்குது, இசட் மட்டும் தான் தேவை. இசட்னும் போது கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸில் √R² ப்ளஸ் XC கெப்பாசிட்டன்ஸ் தானே XC² தேவை. ஸோ XC 6 கொஸ்டினில் இருக்குது. XC வேணும். XCயோட ஃபார்முலா என்ன வரப்போகுது? XCனா 1/C ஒமேகாவா. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா 1/C ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் வந்து எவ்வளோ? 250 × π × 10⁻⁻6. நெக்ஸ்ட்டு 2π × ஃப்ரீக்வன்சி வந்து 50. ஸோ கரெக்டாக பண்ணிட்டு வரலாம்.
50 கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த இது என்ன பண்ணிக்கிறேன் 1/25 இன்ட்டு 25 இன்ட்டு 2 இன்ட்டு 5 2 ஜீரோஸை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். நெக்லெக்ட் பண்ணும்போது அதான் இது 2 ஆகிடும். மேலே வரும்போது 10^4ன்னு வரும். சரியா, 10^4ன்னு வரப்போகுது. ஸோ 10^4. ஸோ அதையுமே சிம்பிளாக 100ன்னு போட்டுக்கலாம். 100 இன்ட்டு 100ன்னு கூட பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 25 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஸோ 25 1s are 25 4s are 2 1s are 2 2s are அதே மாதிரி 2 20s are. ஸோ 20 இன்ட்டு 2 மட்டும் வந்துருக்கும், 40 வந்துருக்கும். 40 ஓம். சரியா, எக்ஸிசியோட வேல்யூ. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஸோ 30 ஸ்கொயர் வந்து 3 3s are 900 ப்ளஸ் 1000 4 4s are 16,600. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 16 + 9 வந்து 25,000 25,500. ரூட்லேருந்து வெளியில் ஏற்றினா 25 வந்து 5 வரும். சரியா, ஸோ 25 இன்ட்டு 100ன்னு போட்டேன்னா இது ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 25 வந்து 5 ஆகிடும். 100 வந்து 10 வரும். அப்போ 5 × 10 50. ஸோ 50 ஓம். ஸோ அப்போ IRMS ஈஸியாக வந்துச்சு பாருங்க. IRMS அப்படின்னும் போது நான் அது VRMS கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 200 டிவைடட் பை Z வந்து 50. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினா 5 1s are 5 4s are. IRMS வந்து 4 ஓம். சரியா, 4 ஆம்பியர் கரண்ட்னும் போது ஆம்பியரா. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் VR அப்படின்னும் போது IRMS இன்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் R மட்டும் தான் வரும். அப்போ 4 இன்ட்டு R வந்து 30. அப்போ 120 4 3s are 120 ஓம். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அப்படின்னும் போது IRMS இன்ட்டு XC. சரியா, XC. IRMS எவ்வளோ வேல்யூ 4 இன்ட்டு XCயோட வேல்யூவோட கண்டுபிடிச்சோம் 40. ஸோ 4 இன்ட்டு 40 4 160 வோல்ட். இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ VR + VC இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நான் வரப்போகுது 120 + 160 ஆட் பண்ணினா 8 280. சரியா, VR + VC இஸ் கிரேட்டர் தென் VRMS. கரெக்டாக. ஸோ ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 120 + 160 கிரேட்டர் தென் இது 200. ஸோ இது வந்து 280 வருது. 200 கிரேட்டர் தென் 200. ஏன் இது இப்படி வருதுன்னா நான் ரீசன் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், நாட் இன் பேஸ். வோல்டேஜ் வந்து ரெண்டும் சப்போஸ் சேம் பேஸில் இருந்துச்சுன்னா ஓகே அப்படியே ஆட் ஆகிருக்கும், இங்கேயுமே வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து வோல்டேஜ் வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ். வோல்டேஜ் வந்து பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால தான் இந்த பேரடாக்ஸ் வந்திருக்கு. சரியா, பேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி. அந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரியால் தான் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. இதை எப்படியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா டோட்டல் V வந்து V is equal to வோல்டேஜ் அக்ராஸ் த V ஸ்கொயர் ப்ளஸ் V கெப்பாசிட்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை பண்ணால் கரெக்டாக வரும் பாருங்கள். VR வந்து எவ்வளோ, வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து 160 ஸ்கொயர் 160 ப்ளஸ் ஸ்கொயர் 120 ஸ்கொயர். இதை பண்ணும்போது நான் ஆகும் பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ 16 சார் பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா 16 × 16 பண்ணுங்கள். 6 6 சார் 36 6 1 சார் 6 1 சார் 6 9 16 6 50 256. எத்தனை 0 வரும், 256 00 வந்துடும். அதே மாதிரி 12 12 சார் 144 00 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 144 ஆட் பண்ணும்போது 10 1 இதுமாதிரி 10 1 4. ஸோ 400 அந்த ஒரு 00 வந்துட்டுருக்கும். சரியா, 400 இன்னொரு 00. இது ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 200 வோல்ட் கரெக்டாக வருது. பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ப்ரைமரி காயில் ஆஃப் an ஐடியல் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ நான் ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அப்போ இந்த சைடு கம்மியான டர்ன்ஸு, இந்த சைடு அதிகமான டர்ன்ஸ் இருக்குது. சரியா, ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆஸ் 100 turns and transformer ratio is 100. ஸோ ப்ரைமரி காயில் NP அப்படின்னு போட்டுக்கிறேன். ப்ரைமரி டர்ன்ஸ்ன்றதால NP வந்து 100 டர்ன்ஸு. ஸோ அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வந்து R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100. சரியா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வந்து 100. ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் அப்படின்னும் போது VP வோல்டேஜ் அக்ராஸ் த ப்ரைமரி வந்து 220 வோல்ட் இருக்குது. பவர் வந்து ரெண்டு சைடும் சேமாக தான் இருக்குது. ஸோ பவர் வந்து 1100 வாட். சரியா, இது வோல்டேஜ் 1100 வாட் ரெஸ்பெக்டிவ்லி. கேல்குலேட் தான் இத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ R என்னும் போது எஃபிஷியன்சி அவுட்புட் பை இன்புட் சொல்லியிருப்பேன். எஃபிஷியன்சி அவுட்புட்னா செகண்டரி ES/,
இபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மட்டும்தான் ஆல்ட்ரு ஆகி வரும், ஐபி பை ஐஎஸ். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ண கொஷின் வந்தாலே இது தெரிஞ்சாலே போதும். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரினா இதையும் எடுத்துக்கலாம். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ 100. ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க, கண்டிப்பாக ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. சப்போஸ் ஆன்சர் தப்புனாலும் ஃபார்முலா மார்க் வந்துடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பியா. ஸோ என்எஸ் தானே வேணும், அப்போ ஆர் வந்து 100, என்பியும் இந்த சைடு வந்துடும், என்பி இஸ் ஈக்குவல் டு என்எஸ். ஸோ அப்போ 100 இன்ட்டு என்பியும் 100, அப்போ 100 இன்ட்டு 100, ஸோ 10,000. ஸோ 10,000 டர்ன்ஸ் இருக்கும், அதனால தான் ஸ்டெப் அப்பு. கரெக்டாக? ஸோ என்எஸ் செகண்டரியில் வந்து என்எஸ் வந்து 10,000 டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் இந்த ப்ரைமரி. கரண்ட் இந்த ப்ரைமரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். பவர் பி இஸ் ஈக்குவல் டு விஐ. ப்ரைமரின்னும் போது எல்லாத்துக்குமே பி அப்படின்னு போட்டுக்கிறேன். பவர் இந்த ப்ரைமரி 1100 வாட்டு. வோல்டேஜ் இந்த ப்ரைமரி கொடுத்துருக்காங்க, சரியா? 220. கரண்ட் ஐபி அப்போ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஐபின்னும் போது 1100 டிவைடட் பை 220, 0 கேன்சல் பண்ணினா 11 2s are 11 10s are வரப்போகுது, 2 1s are 2 5s are. ஐபி வந்து 5, சரியா? 5 ஆம்பியர். அதுவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி. வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி அதாவது விஎஸ் தேவை, சரியா? விபி தெரியுமா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு இ போட்டாலும் சரி, வி போட்டாலும் சரி, விஎஸ் பை விபி. ஆர் வந்து 100 இன்ட்டு விபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி தானே, 100 இன்ட்டு விபி வோல்டேஜ் எவ்வளோ? 220, சரியா? 220 அப்போ 22,000 வோல்ட், சரியா? 22,000 வோல்ட். வோல்டேஜ் இந்த செகண்டரி வந்து 22,000, 22 கிலோ வோல்ட் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை 22,000 வோல்ட் போட்டாலும் சரி. ஸோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கரண்ட் இந்த செகண்டரி. கரண்ட் இந்த செகண்டரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ப்ரைமரியில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். கரண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு விஐ. இதில் எல்லாமே செகண்டரி, சரியா? ஸோ செகண்டரி எடுத்துட்டேன் அப்படின்னும் போது பவர் வந்து மேக்ஸிமம் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மராக தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். ப்ரைமரியில் எவ்வளோ பவர் இருந்துச்சோ செகண்டரியில் அதே பவர் தான் இருக்குது. பவர் வந்து அதே எடுத்துக்கலாம், 1100. வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி. வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி தெரியும் எவ்வளோ? 22,000. ஸோ அது இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடும், 22,000 போட்டுக்கிறேன். 22,000 இன்ட்டு ஐஎஸ் அப்படின்னும் போது இதான் தேவை, 2 0 தான் கேன்சல் ஆகும். 1s are 20, 11 1s are 11 2s are 20, 1/20 வரும், சரியா? 1/20 ஐஎஸ் என்னும் போது 1/20. இதை டிவைட் பண்ணும்போது சப்போஸ் நான் மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இல்லை 10ஆலே நான் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுங்க. 10 அப்படி பண்ணனா 10/10ன்னு பண்ணனா இது என்ன வந்திருக்கும்? 10/200ன்னு வந்திருக்குமா? ஸோ இதை நான் எப்படியும் பண்ணிக்கிறேன், 10 டிவைடட் பை 2 இன்ட்டு 100ன்னு பண்ணிப்பேன். அந்த 100 10 ஸ்கொயர்னு பண்ணிக்கிறேன். 2 1s are 2 5s are 5 இன்ட்டு 10 பவர் -2, சரியா? 5 இன்ட்டு 10 பவர் -2 0.05 ஆம்பியர், சரியா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் இந்த செகண்டரி ஐஎஸ். பவர் இந்த செகண்டரி சேமாக தான் இருக்குது, சரியா? பவர் வந்து சேம் தான். பவர் இன் செகண்டரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 1100 வாட், சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே எல்லாத்தையும் போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரா த கிராஃப் ஷோயிங் த வேரியேஷன் ஆஃப் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா எக்ஸ்எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னா எக்ஸ்சி வித் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி இந்த சைடு ஃப்ரீக்வன்சி, இந்த சைடு எக்ஸ்எல். இன்னொரு கிராஃப் வந்து ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் எக்ஸ்சி, சரியா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் இது ஃபஸ்ட் ரிலேஷன் எக்ஸ்எல் ஃபார்முலாலாம் வரும். எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகான்னு வந்துடும், கரெக்டாக? ஸோ ஒமேகா அப்படின்னும் போது 2πf. ஸோ எக்ஸ்எலோட ஃபார்முலா எல் இன்ட்டு 2πf. ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்எலோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அதுவே இங்கே வரும்போது நான் ஆகும் பாருங்கள், எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1/c ஒமேகா வரும். எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1/c. ஃப்ரீக்வன்சி வந்து 2πf, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், சரியா? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக ஒன்று ஏறிச்சுன்னா ஒன்று இறங்கும். ஸோ அந்த கர்வ் வந்து இப்படி வந்துடும், சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். The device X is connected to the AC source. V is equal to V0 sin omega t, சரியா? ஸோ V0 sin omega t வோல்டேஜ் அவங்களே V0 sin omega tன்னு சொல்லிட்டாங்க. sin omega t அப்படின்னும் போது
கன்ஃபார்மாக அது ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? வோல்டேஜ் வந்து கன்ஃபார்மாக ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. The variation of voltage, current and the power in the one cycle is shown in the figure. Identify the device X கேட்டிருக்காங்க. Which of the curve ABC represents the voltage, current, பவர்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக்கு பவர் வந்து P is equal to VI. வோல்டேஜும் கரண்ட்டோட பவர் தான் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுல எது பெருசுன்னு பாருங்கள், அதுதான் பவர். ஸோ இதில் மேக்னிடியூட் எதுக்கு அதிகம்? ஏக்கு தான் அதிகம். அப்போ ஏ தான் வந்து பவர். ஸோ ஏ வந்து பவர்னு ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இது ஆரிஜின்லேருந்து போது அது பவர்னு சொல்லிட்டேன். அப்போ பி தான் என்னவாக இருக்க போகுது? வோல்டேஜாக இருக்க போகுது. சரியா? வோல்டேஜாக இருக்க போகுது. அப்போ சி டாட்டர் லைன் வந்து கரண்ட்டாக இருக்க போகுது. சரியா? ஸோ ஐ கரண்ட்டு. ஸோ இதை முடிச்சிட்டேன் ஈஸியாக. பி கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கொஸ்டின் வந்து இப்போ கரண்ட் வந்து டாட்டர் லைன் ஸ்டார்டிங் இங்கேருந்தே வருது. சரியா? இது பேசர் டயக்ராம், வேவ் டயக்ராம் பார்த்துருப்போம். கரண்ட் வந்து லீட்ஸு. ஸோ கரண்ட் ஐ லீட்ஸ் அப்படின்னும் போது அது என்ன டிவைஸு? கெப்பாசிட்டர். சரியா? ஸோ கெப்பாசிட்டர். ஸோ இதை மென்ஷன் பண்ணிடலாம். ஆன்சர் பாருங்கள், ஒரே லைன் தான். சரியா? இந்த ஒரு லைன் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ இயர் கரண்ட் லீட்ஸு, ஸோ கெப்பாசிட்டர் இது இருந்தாலே ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிச்சுன்னா இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க் அப்படி கொடுத்துருவாங்க. சி கொஸ்டின், இம்படன்ஸ் வேரி வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏசி சோர்ஸ். ஸோ இம்படன்ஸ் அப்படின்னும் போது இது கெப்பாசிட்டர் தானே. எக்ஸ்சி ஃபார்ம்லானா வரும். எக்ஸ்சி அப்படின்னும் போது 1/C ஒமேகா. சரியா? ஸோ எக்ஸ்சி அப்படின்னும் போது 1/C ஒமேகா. ஸோ இதோட ஃபார்முலா சி 1/C ஒமேகா வந்து 2π ஃப்ரீக்வன்சின்னு வரப்போகுது. 2π ஃப்ரீக்வன்சியா? ஸோ ஹவு டஸ் த இம்படன்ஸ் வேரி வித் த ஏசி சோர்ஸ்? என்ன ஆக போகுது? இம்படன்ஸ் ஏரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்சி வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. ஷோ கிராஃபிக்கலி அப்படின்னும் போது போன கொஸ்டின் பார்க்க பார்த்தியா அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி இது எக்ஸ்சி. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஏறிச்சுன்னா இறங்கிட்டே வரப்போகுது. சரியா? ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதால லைக் இந்த ஷேப் வந்துட போகுது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் த கரண்ட் இந்த சர்க்யூட் அண்ட் இட்ஸ் ஸ்பேஸ் ரிலேஷன் இது நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த டெரிவேஷனில் அந்த கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் ஃபைனல் வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். I is equal to I0 sin ஒமேகா t ப்ளஸ் π/2. சரியா? ப்ளஸ் π/2 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி வரும். சரியா? ஈஸியான கொஸ்டின். இப்போ இதே மாதிரி வச்சுட்டு இண்டக்டருக்கும் கேட்டால் போட தெரியணும். இண்டக்டரில் இது ரெண்டும் சேமாக இருந்திருக்கலாம். கரண்ட் மட்டும் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம்? அந்த டாட்டர் லைன் மட்டும் இங்கே அது இப்படி ஸ்டார்ட் ஆகி போட்டிருந்தாங்கன்னா இங்கே இப்படி வந்துருந்துச்சுன்னா இண்டக்டரில் கரண்ட் லாக்ஸ்னா, ஸோ அப்போ டாட்டர் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். சரியா? ஸோ இப்படி வரும். அந்த லாஜிக் வச்சு நம்ம அது கெப்பாசிட்டரா, இண்டக்டரா, ரெசிஸ்டரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.